ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான வாழை இலை கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் 4 கப் தண்ணியை முதல்ல நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இதுக்கு 2 ஆழாக்கு கடை பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இந்த உப்பை போட்டு இந்த மாவை நல்லா கலந்து கொடுக்கணும். இந்த மாதிரி கலக்காமல் விட்டிங்கன்னா ஒரு பக்கம் உப்பாகவும் ஒரு பக்கம் உப்பு இல்லாமையும் இருக்கும். இப்போ தண்ணி இங்கே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்துக்குங்க. தண்ணி ஊற்ற சொல்ல முதல்ல எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கலந்துகிட்டே இருங்க. இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மாவு வறுக்கெல்லாம் வேண்டாம், கடையிலேருந்து வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா இருக்கிறதுனால நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இங்கே நான் 2 அழாக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுள் அளவாக தண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நான் இதில் தண்ணியெலாம் சேர்த்துட்டேன். இதை இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து கொடுக்குறேன். எடுத்த 4 டம்ளர் தண்ணி அளவு இதுக்கு சரியாக இருக்குது. இப்போ இந்த மாவு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி மாவு வரணும். மாவுலாம் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இது மேலே ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயை தடவி கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். இப்போது இந்த மாவில் வைக்கிற தேங்காய் பூரணம் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காவை பத்தை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயில் பாருங்கள், பின்னாடி இருக்க அந்த ப்ரௌன் கலர்லாம் எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருந்தால் தான் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். நீங்கள் துருவணுனாலும் துருவிக்குங்க. இப்போ இந்த தேங்காய் கூட ஒரு 8 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் கூட தேங்காய் கூட பொடியாயிடும். தேங்காவை நல்லா பொடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் உதிரியாக இருக்கணும். தேங்காய் அரைக்க சொல்ல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தேங்காய் எவ்வளோ இருக்குன்னு ஒரு கப்பில் நான் அளந்துக்கிறேன். 1 அளந்துட்டேன், 2 அளந்துருக்கேன், மொத்தம் 3 கப்பு வந்திருக்கு. 3 கப்பு தேங்காய்க்கு 1.25 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை பொடியெலாம் பண்ண தேவையில்ல, அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் கூட இந்த சர்க்கரை சேர்ற மாதிரி நல்லா கலந்து கொடுக்குறேன்.
கலந்து வச்ச தேங்காய் சர்க்கரை கூட ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா கலந்து கொடுக்குறேன். மாதிரி நெய் சேர்க்கறதுனால கொழுக்கட்டை சாப்பிட சொல்ல நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த நெய் வாசம் நல்லா வரும். இங்கே நான் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். பாத்திரத்துள்ள இட்லி கொத்தி வச்சு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போது இந்த இட்லி பாத்திரத்துள்ள இட்லி கொத்தி வச்சுட்டேன். இதை மூடிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த கொழுக்கட்டையை வாழையில தான் பண்ண போகிறேன். இதுக்கு நான் வாழையிலையை கட் பண்ணிக்கிறேன். வாழைலாம் நல்லா கட் பண்ணிட்டேன். கொழுக்கட்டைக்கு ஒரு உருண்டை அளவு மாவு எடுத்து வாழையில் வச்சு நல்லா தட்டிக்கலாம். வாழையில் வச்சு மாவு தட்ட சொல்ல நல்லா பெருசாகவே தட்டிக்குங்க. இப்போ ஒரு பக்கத்தில் பூரணத்தை வச்சுக்கலாம். எந்த பக்கத்தில் பூரணம் வச்சோமோ அதுக்கு எதிர் பக்கத்துலேருந்து அப்படியே மூடணும். நல்லா மூடி இந்த மாதிரி நாலா பக்கமும் அழுத்தி விடுங்க. ஒன்று பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இன்னொன்று நான் இதே மாதிரி செஞ்சு காட்டுறேன். எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இதில் செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை இதில் வச்சிடலாம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப நேரம் வேக வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இந்த கொழுக்கட்டை ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். கொழுக்கட்டைலாம் நல்லா ஆறியிருக்கு. இப்போ இதை இந்த வாழையிலேருந்து எடுக்கிறேன். கொழுக்கட்டை பாருங்கள், இலையிலேருந்து எடுத்துட்டேன். நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது, விரிசலும் இல்லை கொஞ்சம் கூட. இந்த கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த கொழுக்கட்டையை நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக தும்பப்பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.